அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டாப் ஐஏஎஸ் அகாடமி. நமது டாப் சூப்பர் மேக்ஸ் யூடியூப் சேனலில் வந்து ரயில்வே ரிலேட்டட் வீடியோ வந்து போட்டுட்ருக்கோம். இன்றைக்கான டாபிக் அப்படின்னு பார்த்தோன்னா பர்சன்டேஜில் ரெண்டாவது மாடல். ஆல்ரெடி ஒரு மாடல் போட்டாச்சு, இது ரெண்டாவது மாடல். என்ன அப்படின்னா பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் டிக்ரீஸ், அது வந்து ஃபஸ்ட் மாடலில் போட்டாச்சு. இது என்ன அப்படின்னா மதிப்பெண்கள் வர்றது, சரியா? அதுக்கப்புறம் சேலரி, அது ரிலேட்டடாக உள்ளது. சரியா, பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சஞ்சய் தனது அரையாண்டு தேர்வில் 150க்கு 75 மதிப்பெண்களும், ஆண்டு தேர்வில் 150க்கு 105 மதிப்பெண்களும் பெற்றார். சரியா, அவரது மதிப்பெண் அதிகரிப்பு சதவீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா, இது பார்க்கறதுக்கு ஈஸியான கொஸ்டின் தான், ஆனால் உள்ள ஒரு ட்விஸ்ட் இருக்கு. சரியா, உள்ள ஒரு ட்விஸ்ட் இருக்கு, அது என்னன்னு பார்க்கணும். பாருங்க, ஃபர்ஸ்ட் அரையாண்டு தேர்வில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 150க்கு 75 மார்க் வாங்கியிருக்காங்க. சரியா, அப்போ பர்சன்டேஜில் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு 75 2 75 150, கிட்டத்தட்ட 50%. சரியா, 50%. ஓகே. சரியா, ரெண்டாவது ஆண்டு இறுதி தேர்வில் எவ்வளோ மதிப்பெண் அப்படின்னு பார்த்தோன்னா 150க்கு 105 மதிப்பெண் வாங்கியிருக்கான். சரியா, இன்ட்டு 100. ஓகே, இது எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தோன்னா 0 கட்டு 3 15 2 10 1 1 3 7 3 21. சரியா, ஆன்சர் 70%. நம்ம வழக்கு தோசத்தில் என்ன பண்ணிடக்கூடாது. சரியா, ரெண்டையும் கழிச்சு என்னது 20ன்னு போட்டுறக்கூடாது. சரியா, இதில் ஆப்ஷன் இல்லை. ஒருவேளை இந்த இடத்துல ஏதோ ஒரு இடத்துல இந்த இடத்துல 20ன்னு இருந்துச்சு அப்படின்னா என்னது, நம்ம என்னதான் பண்ணுவோம், அதிகரிப்பு சதவீதம் எவ்வளோனா 50 to 70 அப்படிங்கும்போது 20ன்னு போட்டுருவோம். அப்படி 20ன்னு போடக்கூடாது. சரியா, அதிகரிப்பு சதவீதம் தானே, மதிப்பெண் அதிகரிப்பு சதவீதம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்போ 50 விட எவ்வளோ அதிகரிச்சிருக்கு. சரியா, அப்போ அதிகரிப்பு சதவீதம் = 70 - 50 டிவைடட் பை 50 × 100. சரியா, 70க்கு எவ்வளோ அதிகரிச்சிருக்கு, அவ்வளோதான். சரியா, அப்போ 50க்கு 20 அதிகரிச்சிருக்கு, இன்ட்டு 100க்கு எவ்வளவு அப்படின்னு பார்த்தோன்னா எவ்வளோ பர்சன்டேஜ், 40%. ஓகே தானே, இதை சிம்பிளாகவும் செய்யலாம். சரியா, ஏன்னா பார்த்தோன்னே தெரியும்பா, இதெல்லாம் பார்த்தோன்னே தெரியும். 150க்கு 75னா 50%, அப்போ 150க்கு 105னா 70%. அப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா 50க்கு 20 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ 100க்கு எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா 40%. சரியா, அந்த மாதிரி பார்த்துக்கலாம். ஓகே, அடுத்த சார் பாருங்க. ஒரு மாணவர் அதிகபட்ச மதிப்பெண்களில் 60% பெறுகிறார். அவர் தேர்ச்சி மதிப்பெண்ணை விட 50% அதிகம் பெற்றார் எனில் தேர்ச்சி மதிப்பெண் மற்றும் அதிகபட்ச மதிப்பெண் எத்தனை சதவீதம்? சரியா, அதில் எத்தனை சதவீதம் தான் கேட்டிருக்கான். போன இது மாதிரி அதிகரிக்குதுன்னு கேட்கல. சரியா, அதில் இது எத்தனை சதவீதம், அவ்வளோதான். சரியா, பாருங்க, அதிகபட்ச மதிப்பெண்ணில் 60% பெறுகிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. ஓகே, அப்போ அதை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அதிகபட்ச மதிப்பெண் அதை நம்ம எக்ஸாம்பிளுக்கு எவ்வளோ ஏதாவது ஒன்றா எடுத்துக்கலாம். 500ன்னு எடுத்துக்கிறோமா, இதில் 60% தானே, 500ல் 60%, 60/100 × 500. சரியா, 5030 300 மதிப்பெண் வாங்கியிருக்கான். இது பாஸ் மார்க்கை விட எவ்வளவு அதிகம், 150 அதிகமா? சரியா, சரி, 50% அதிகம். அப்போ 150ன்னு வச்சுக்கலாமா. தேர்ச்சி மதிப்பெண்ணை விட 50% அதிகம். சரியா, அப்போ இதை எப்படி எடுத்துக்கலாம், 150 டிவைடட் பை 100 இன்ட்டு 150 தான் இந்த அமௌண்ட், இந்த வேல்யூ அப்படின்னா 100 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் பாஸ் மார்க்குன்னு வரும். சரியா, 150 தான் 300 அப்படின்னு பார்த்தோன்னா 100 எவ்வளோன்னா அதுதான் பாஸ் மார்க், பாஸ் மார்க். சரியா, 1 2, அப்போ 200ங்கிறது பாஸ் மார்க். சரி, அவன் என்ன கேட்குறான், தேர்ச்சி மதிப்பெண் அதிகபட்ச மதிப்பெண்ணில் எத்தனை சதவீதம்? சரி, அப்போ அதிகபட்ச மதிப்பெண் 500ன்னு வச்சுக்கிட்டா அதில் தேர்ச்சி பெற்ற மதிப்பெண் எவ்வளவு, அதிகபட்ச மதிப்பெண் எவ்வளவு 500, அதில் தேர்ச்சி மதிப்பெண்
மதிப்பெண் 200 இன்ட்டு 100. சரியா, 2 0 2 0 கட்டு, 1 5 5 4 5 20 40. ஆன்சர் இதுக்கும் என்னதா 40%. சரியா, ஆன்சர் 40%. ஓகே, அடுத்து பாருங்க. A இன் சம்பளம் B இன் சம்பளத்தை விட 10% குறைவாக உள்ளது. B இன் சம்பளம் C இன் சம்பளத்தை விட 25% குறைவாக உள்ளது எனில் C இன் சம்பளம் A இன் சம்பளத்தை விட எவ்வளவு சதவீதம் அதிகம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சம்பளம் அதிகம் குறைவு அந்த இதான்பா கேட்டிருக்காங்க. பார்க்கலாமா? இப்போ A இன் சம்பளம் பாருங்க, A B C அப்படின்னு வச்சுக்கிட்டா A இன் சம்பளம் B இன் சம்பளத்தை விட 10% குறைவா? சரியா, 10% குறைவு. அதுக்கப்புறம் B இன் சம்பளம் C இன் சம்பளத்தை விட 25% குறைவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அப்போ சியோட சம்பளத்தை 100% வச்சுக்கலாமா? இதை விட 25 குறைவு அப்படின்னா என்னது? -25%. சரியா, அப்போ இது 75% வரும். சரியா, இதை விட இது -10%. அப்போ 7.5 போயிடுச்சுன்னா என்னது? 75ல் 7.5 போச்சுன்னா மீதி என்ன வரும்? 5 7 67.5 வருமா? 67.5 வரும். இப்போ என்ன கேட்குறான்? C இன் சம்பளம் A இன் சம்பளத்தை விட எவ்வளவு சதவீதம் அதிகம்? சரியா, எவ்வளவு சதவீதம் அதிகம் அப்படின்னு கேட்டிருக்கான். சரியா, ஓகே பாருங்க. அப்போ 67.5 100 விட எவ்வளவு கம்மி அப்படின்னு பார்த்தோன்னா 32.5. சரியா, 32.5. அது 67.5க்கு எத்தனை சதவீதம்? 67.5க்கு 32.5ங்கிறது எத்தனை சதவீதம்? சரியா, ஓகே தானப்பா? சரி, அப்படியே அடிச்சிடலாமா? அப்படியே அடித்தோம்னா 5ஆல் அடித்தோம் அப்படின்னா 6 5 30 0 5 25 சாரி அப்படி பாயிண்ட் எடுத்துகிட்டு அடிச்சிருவோம். 6 5 30 5 25. இது 1 5 5 மீதி 1 3 5 15 5 25 13 5 65 2 10 7 5 35. அப்போ 1300 டிவைடட் பை 27. சரியா, 27. அப்போ என்ன வரும் அப்படின்னா ஒரு 27 27 4. சரியா, 4 சம்திங் 8. சரியா, 48%. நியர்பை 48% அப்படின்னு வரும். பாதிக்கு கொஞ்சம் கம்மி. ஆன்சர் 48%. சரியா, அடுத்து இதே மாதிரி தான் பாருங்க. தொகை 1518. சரியா, 1518. இப்போ எப்படி பிரித்து கொடுத்துருக்காங்க பாருங்க. 1518 அப்படிங்கிற அமௌண்ட்டு ஏபிசிக்கு பிரித்து கொடுக்குறாங்களாம். இதில் என்ன சொல்லியிருக்காங்க? அதாவது A ஆனது B ஐ விட 20% அதிகமாகவும் B ஆனது C ஐ விட 20% குறைவாகவும் உள்ளதாம். அப்போ வழக்கம் போல் Cக்கு 100% வச்சுக்கலாமா? சரியா, B ஆனது C ஐ விட 20% குறைவா? அப்போது C 100 அப்படின்னா B எவ்வளவு? 80. சரியா, அதுக்கப்புறம் 20% குறைவு -20. சரியா, அதுக்கப்புறம் இங்கே இதை விட 20% அதிகம். சரியா, +20%. சரியா, அப்போ ஈரட்டா 16ன்னு வருமா? 96% அப்படின்னு இருக்கும். அப்போ மொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா 100 + 80 180 180 + 96 276 76. இதுதான் எவ்வளவு? 1518னா யாரோட சம்பளம் கேட்குறாங்க? சியோட பங்கு தானே, இன்ட்டு 100. சரியா, பார்த்தோம்னா 1 2 10 7 35 5 30. சரியா, 1380ன்னு வரும். சரியா, 1380. 5 ×
276 380ன்னு வரும். அப்போ மீதி எவ்வளோ இருக்கும் அப்படின்னா அதே மாதிரி தான் இருக்கும். சரியா, என்ன இருக்கும் 138ன்னு இருக்கும். சரியா, அப்போ கூட ஒரு 5. சரியா, 0.5 அப்படின்னு வச்சோன்னா என்னது அப்படியே 5.5 அப்படின்னா 5.5 × 100. சரியா, ஆன்சர் 550. சரியா, ஆன்சர் 550. அப்போ 0 சியோட பங்கு என்னது 550. சரியா, ஓகே தானப்பா. இது வந்து என்னது சேலரி. சரியா, மேலே உள்ளது சேலரி, அதுக்கு முன்னாடி உள்ள ரெண்டு வந்து என்னது மதிப்பெண் மாடல். சரியா, இப்போ அடுத்து உங்களுக்கான ஒரு சம். சரியா, இது பாருங்க, ஏயின் வருமானம் பியின் வருமானத்தை விட 80 அதிகம் மற்றும் சியின் வருமானம் A + பியின் கூட்டு வருமானத்தில் 20% விட 25 அதிகம் எனில் ஏயின் வருமானத்தை விட யாரோட வருமானம் சியின் வருமானம் எத்தனை சதவீதம் குறைவாக உள்ளது? சியின் வருமானம் எத்தனை சதவீதம் குறைவாக உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா, இதை என்ன பண்ணுங்க, நீங்க சால்வ் பண்ணுங்க. ஓகேவா, இது உங்களுக்கானது. அப்ராக்சிமேட்டா போதும்பா, ஒரு தசம இடத்திற்கு சரி, அப்படியே அப்ராக்சிமேட்டா போதும், தோராயமா சொன்னா போதும். ஓகேவா, தேங்க்யூ.